ஹலோ ஜவான்ஸ், வெல்கம் டு மாடர்ன் பிளாக். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம், அதாவது ரீசெண்டாக ஜூலை 12 முடிஞ்ச குரூப் 4 எக்ஸாம் பற்றி பேச போகிறோம். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பேரோட இளைஞர்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப சோகத்தில் போயிட்டுருக்கு. நான் எழுதலைங்க. நான் வந்து குரூப் 4 ஏன் எழுதலாம் அப்படின்னா சொல்லுவாங்க, நிறைய சொல்லுவாங்க நான் எழுதலை அப்படின்னா படித்தாதாங்க எழுதணும். படித்து எழுதணும், எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். சும்மா நம்ம அப்ளை பண்ணிவிட்டு எழுதி விட்டுட்டு தேவையில்லாத டைம் வேஸ்ட்டு எதுக்கு அதெல்லாம் சொல்லுங்கள். அதாவது நீங்கள் படிக்கிறீங்களா, படித்தா போய் எழுதுங்க, அதான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இல்லை நான் சும்மா ஃப்ளூக்கில் அடிப்பேன்னா வாய்ப்பே கிடையாது. நான் 2019 எழுதுனேன் குரூப் 4 எக்ஸாம். அப்போ முடிவு பண்ணிட்டேன், கொஸ்டின் பேப்பர் முடிவு பண்ணிட்டேன், படித்தா அதெல்லாம் சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். அதனால் நான் வந்து அந்த பக்கம் போடுறதில்ல, நம்ம ஃபீல்டு வேறு, ஓகேவா. ஸோ அதனால் வந்து இப்போ நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் கட் ஆஃப் அதிகமாச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து பணத்தை கொடுத்து உஷோர் வாங்கி எதாவது பண்ணிட்டு அப்படின்னு அர்த்தம். கட் ஆஃப் குறைஞ்சிச்சு அப்படின்னா இது வந்து நல்ல பண்ணி நடந்ததுன்னு அர்த்தம். இதான் உண்மை, இதான் பாசிபிள் கிடையாது. ஏன்னா வந்து அவ்வளோ இளைஞர்கள், இவ்வளோ பேர் படித்தவங்க படிக்காதவங்க எல்லாருமே கதறாங்க. படிக்காதவங்க விட்டுருங்க, படிக்காதவங்களாம் பிரச்சனை இல்லை, படித்தவங்க எல்லாரும் வீடியோ படித்தவங்க நான் பார்த்துருக்கேன். டெய்லி காலையில் வந்து சாப்பாடு கொண்டு வந்து அண்ணா லைப்ரரியில் படிச்சுக்கிட்டு எப்பா ரொம்ப அது எப்படி சொல்கிறது, தமிழ்லாம் வந்து படிக்கும்போது நான் வந்து பார்ப்பேன், எப்படா படிக்கிற தமிழ்லாம் சாமின்னு சொல்லிட்டு இலக்கணம், திருக்குறள், இலக்கியம், எப்போ உரைநடை அதெல்லாம் வந்து பார்க்கும்போது அதுவும் சொல்லுக்கேற்ற பொருள் இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டங்க. ஞாபகம் ரொம்ப கஷ்டம், ஈஸி இல்லை. தமிழ் எக்ஸாம் பாசிபிள், தமிழ் எக்ஸாம் படித்து பாஸ் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம், ஈஸி இல்லை. அதனால் டிஎன்பிஎஸ்சி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்றத டெஸ்ட்டு அப்படியே கொண்டு போயிடறாங்க. அது கஷ்டம் இலக்கணம் இல்லை. இது வந்து கவர்மெண்ட் தான் பார்க்கணும், தமிழக அரசு தான் வந்து இதுக்கான ஒரு நீதியை வாங்கி தரணும். அதேமாதிரி டிஎன்பிஎஸ்ஆர்பி எக்ஸாம் எங்கே நடக்காதா, அப்ளை பண்ணியாச்சு, நடக்காதான்னு தெரில. அதுவும் கேஸ் போயிட்டுருக்கு. 2003 கேஸ் இன்னும் போயிட்டுருக்கு. ட்ரைனிங் முடிஞ்சவங்களும் சம்பளம் வாங்கிட்டு இருந்துக்கலாம், அவங்க போஸ்டிங் வாங்கியிருப்பாங்க, அவங்களுக்கு ட்ரைனிங் போடல, அவங்களுக்கு போஸ்டிங் போடல, வரக்கூடிய எக்ஸாமும் நடக்கலை. ஸோ டிஎன்பிஎஸ்சியும் சரி, அதாவது பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி வந்து தமிழ்நாடு சொல்கிறது வச்சுக்கலேன். ஆனால் சீஃப் மினிஸ்டர் டேரக்டர் சொல்லியிருக்கு, அதாவது போலீஸுக்கு பிசி எஸ்ஐக்கெலாம் வந்து சீஃப் மினிஸ்டர் டேரக்டர் இருக்கு. ஆனால் அது வந்து அவர் பார்க்க மாட்டாரு, ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு இதான் பாசிபிள். அதாவது குரூப் 4 கட் ஆஃப் அதிகமாச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது வேகன்சி கம்மி இல்லையா, ஆனால் வந்து நம்ம பணத்தை கொடுத்து மேபி கொஸ்டின் வாங்கி இருக்கலாம், பாசிபிள் இருக்கலாம். ஏன்னா வந்து பணம் தானே இப்போலாம் பேசுது, அதனால் வந்து சொல்கிறேன் இதான் பாசிபிள். கட் ஆஃப் குறைஞ்சி அப்படின்னா 140+, 145, 150க்குள்ளே வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து நியாயம் நடந்திருக்கு, நல்லா எந்த ஒரு இதுவும் நடக்கலை அப்படின்ற என்னோட விளக்கம். இதோட முடிச்சுக்கிற அந்த வீடியோவை ஸோ ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஜெகன்.